அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. நாங்கள் சொன்னது போலவே February 25 ஜூனியர் அசிஸ்டண்ட் பணிக்கான பணி நியமனம் செய்யப்படுகிறது. நாளை முதல் February 25 நாளை திங்கட்கிழமை முதல் தருமபுரி மாவட்டத்தில் முதல் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடி பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்காக இன்றைக்கி தருமபுரி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து அனைவருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கைகளால். ஸோ நாளையிலேருந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இனி வரும் நாட்கள் உங்கள் அனைவருக்குமே சீக்கிரம் ஆர்டர் வந்துடும், பயப்படாதீங்க. அடுத்த வாரத்திலேருந்து ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்க போது. சார் எனக்கு வரல, எங்கள் ஊரில் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஊட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டி, திருநெல்வேலி இந்த மாதிரியான மாவட்டங்களில் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக கோர்ட்டுக்கும் ஆர்டர் வந்துருச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில். அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான துறைகள் தேர்ந்தெடுத்துக்கிறவங்களுக்கு நேற்றுலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வாரம், அதாவது இந்த February 25 அனைவருக்கும் பணி நியமனம் கண்டிப்பாக நடைபெறும். விஏஓக்கு கன்ஃபார்ம் அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஊட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாட்கள் எடுக்கும். ஸோ தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க. எங்களுடைய வாக்கு இந்த முறையும் பலித்துள்ளது. ஏளனம் செய்த அனைவருக்கும் எங்களது நன்றிகள். ஏன்னா நீங்கள் ஏளனம் செஞ்சதுனால தான் எங்களால் இந்த அளவுக்கு ஊக்கத்தோடு உங்களுக்கு ஒர்க் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சது. நாங்கள் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எங்களை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ இனிமேல் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கான பணி நியமனம் குறித்தும் சொல்லிடுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வருவாய்த்துறை கேட்டிருந்தீங்க. வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரங்கள் எடுக்கலாம். ஏன்னா பணி சுமை காரணமாக கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ராசஸ் நடக்குது. யாராலையுமே அரசு அலுவலகங்கள் பொறுத்த வரைக்கும் யாராலையுமே உடனடியாக செய்ய முடியாதுங்க. எந்த ஒரு வேலையுமே டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிட முடியாது. எடுத்த கௌத்தம்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வாரம் எடுக்கலாம். February 25 பணி நியமனம் நடைபெற போகிறது. பணி நியமனம் ஆன அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிருங்கள். முடிந்தவரை ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய உதவி செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். அகாடமியில் எங்களை ஃபாலோ பண்ண எங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய லெசன்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.